வெட்னஸ்டே மார்னிங் டே 22 பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. முன்னாடி நாள் நைட்டு என்ன சமைக்க போகிறோன்னு ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் ஹஸ்பண்ட் போயிட்டு நான்வெஜ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டார். மார்னிங் லூக்வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு பச்சை பயிர் தான் எடுத்துக்கிட்டோம். குக்கிங் வேலை நிறைய இருந்ததால் எனக்கு மார்னிங் டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் சிக்கன் 65க்கும் ஃபிஷ் ஃப்ரைக்கும் மேரினேட் பண்ணி வச்சுட்டார். லஞ்ச் மெனு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, எறா தொக்கு, பாயில்டு எக்கு, ஃபிஷ் ஃப்ரை, ஒயிட் ரைஸ், ரசம், ரைத்தா, குக்கும்பர் அண்ட் கேரட். நான் சமைச்சதை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்வ் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாரும் திட்டிட்டு இருந்தாங்க ஏன் இவ்வளோ டிஷ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க. என் கையால் சமைச்சு கொடுக்கணும்னு தோணுச்சு. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலான்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி வர டாட் லிட்டில் பிரின்சஸாகவே வளர்ந்துட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் சமைக்கவே கற்றுக்கிட்டேன். ஒரு வெஜிடபிள் கண்டிப்பாக குக் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் டைம் பத்தலை. சாப்பிடவே 2 o'clock ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ஸோடு வந்திருந்தாங்க. அன்றைக்கி டே எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. எங்கள் கேங்கில் நாங்கள் எல்லாருமே டீ குடிப்போம். ஈவினிங் ஒரு 4 o'clock டீ குடிச்சிட்டு மாடிக்கு போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு போயிட்டு வந்துட்டோம். பொங்கலுக்கு அம்மா வீட்டுக்கு போனப்போ சுகர் போட்டு டீ குடித்தேன். அதுக்கப்புறத்துலேருந்து இங்கே வந்துமே நான் ஸ்டாப் பண்ணலை. டே 10 நினைக்கிறேன் பிரியா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே கூட நான் சுகர் இல்லாமல் தான் குடித்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சுகர் எடுத்துகிட்ருக்கேன். டே 25 இல்லை டே 30 நான் வெயிட் செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் அதை கட் டவுன் பண்ணியே ஆகணும். நைட்டுக்கு கொஞ்சம் பிரியாணி எடுத்துக்கிட்டேன். எங்கள் கேங்கில் 4 பேர், உங்கள் கேங்கில் எத்தனை பேருன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.